Hey guys, welcome to Money Earn in All in Way. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டெஸ்ட்நெட்டு ஏட்ராப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து போத் டெஸ்ட்நெட்டும் இருக்குது, அதே மாதிரி ஏட்ராப்பும் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன ஸ்டெப்ஸுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோஸுமே ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வாங்க இப்போ ஏட்ராப்பில் போகலாம். ஸோ இதுதான் கைஸ், ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏட்ராப் எதை பற்றி அப்படின்னாக்கா, இது வந்து டேன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கைஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா, ஸ்டேக்கிங் அண்டு ஸ்டேக்கிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்னன்ஸ் டோக்கனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்ஃப்ளனேஷனை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இவங்க அஃபிஷியலாகவே வந்து ஏட்ராப் வந்து இப்போ விட்டுட்ருக்காங்க கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேன் ப்ளஸ் ஜீலி ஈக்குவல் டு 50,000 ப்ரைஸ் பூல் கைஸ். ஸோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து $50,000 ப்ரைஸ் பூல்லேருந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது வந்து அஃபிஷியல் தான். இதே சமயம் இவங்கள்ட்ட வந்து இப்போ சீட் சேலும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து ஒரு சில டாஸ்க்கு பண்ணுறது மூலிமா அவங்களோட டெஸ்ட்நெட்டுக்கு நம்ம எப்படி எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ மறக்காமல் வந்து எல்லா ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது வந்து ஜீலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து குவிஸ்ட் மாதிரி நிறையா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவாக வச்சு தான் அவங்க வந்து கணக்கு எடுப்பாங்க. ஸோ யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன அப்படி பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு கனெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மெட்டாமாஸ்க் வேலட்டோ இல்லை விட்கெட் வேலட்டோ இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் கைஸ். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைன்இன் மெசேஜ் வரும். ஸோ சைன்இன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து எங்கேஜ் வித் அவர் ட்வீட்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு லைக் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவங்க ட்விட்டருக்குள்ளே கொண்டு போகுது. ஓகே, ஸோ இது வந்து அவங்களோட ஒரு போஸ்ட் தான். ஸோ இதில் வந்து லைக் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ரீட் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல டைப் கமெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. வாவ் நைஸ் அப்படின்னு நான் போட்டு விட்றேன். ஸோ இங்கே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஏரம் இருக்குல்ல, இதை கொடுத்து காப்பி லிங்க்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்க கைஸ். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து வெரிஃபை ஆகிட்டு இப்போ வந்து குவிஸ் வந்து கம்ப்ளீட்னு காமிச்சிச்சு கைஸ். ஸோ அடுத்து வந்து கோ பேக் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அடுத்த டாஸ்க்கு போயிடலாம். ஸோ கைஸ், ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் நமக்கு வந்து அன்லாக் ஆகும் கைஸ். ஸோ அடுத்த டாஸ்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து ஒரு குயிஸ் இருக்குது கைஸ். ஸோ இந்த குயிஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ வாட் இஸ் த கன்செப்ட் மெக்கானிசம் யூஸ்டு பை டேன் proof of stake, proof of option system, block proof of stake guys. ஸோ அடுத்து வந்து வாட் இஸ் த டோட்டல் சப்ளை வந்து 30 பில்லியனு. ஹவு ஃபாஸ்ட் ஆர் டான் பிளாக் டைம்ஸ். ஸோ இது வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து ஹவு ஃபாஸ்ட் டான் பிளாக் டைம்ஸ்னாக்கா 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோக்கன்ஸ் ஆர் ரிலீஸ் அப்படின்னா 25% வந்து கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு ஃபஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு வந்து 30 பில்லியன் டோக்கன்ஸு, அடுத்து வந்து 5 செகண்ட்ஸ், அப்புறம் வந்து 25%. ஸோ இங்கே வந்து நான் வந்து கிளைம்னு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து பிளாக் பர் ரிவார்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்னு கொடுக்குறேன் கைஸ். ஸோ இங்கே வந்து ரீட்ரை இன் 5 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க கைஸ் அடுத்து. ஸோ அடுத்து ஏதாச்சும் டாஸ்க் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ண தான் அடுத்தடுத்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும் கைஸ். ஸோ பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க கைஸ் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது வந்து ஏர்ட்ராப்புக்கு உள்ள இன்டர்ஃபேஸ் இது. ஸோ அடுத்து வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து சேல் வந்து போயிட்டுருக்கு கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா காமிப்பாங்க. ஸோ அதில் ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஆவரேஜ் பிளாக் டைம் வந்து 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து பிளாக் பர் ரிவார்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ அடுத்து வந்து மூணாவதுக்கு இங்கே பாருங்க பார்ப்போம். ஸோ மூணாவதுக்கு நீங்கள் கொடுக்கல. ஸோ இதில் வந்து இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கைஸ். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து போகலாம். ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம பே பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ அவங்களோட டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டன் வந்து 0.001 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு கைஸ். ஸோ இங்கே அடுத்த நெக்ஸ்ட் ப்ரைஸ் இந்த ஈவெண்ட் முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரைஸுக்கு போயிடும். 0.002க்கு வந்து போயிடும். ஸோ இதை வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து $0.01 லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 900% வந்து ப்ராஃபிட்டை தரதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி வேலெட்டு கனெக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ரோட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பர் சீடு சேல் வந்து முடிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டேவ் நெட், அதாவது டெஸ்ட் நெட்டு மாதிரி டெஸ்ட் நெட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போகும். ஸோ அதுதான் இது. ஸோ அடுத்து வந்து சீடு ஸ்டேல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து டெஸ்ட் நெட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண ஏர்ட்ராப் வந்து கொடுப்பாங்க கைஸ். ஸோ அதோட டெஸ்ட் நெட்டுக்குள்ள ஏர்ட்ராப்பும் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து டேவ் ஃபெஸ்ட்டு, அப்புறம் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ சேல்னு வரும். அதுக்கப்புறம் பக் பவுண்டி, ஐசிஓ, அப்புறம் மெயின் நெட் லான்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க கைஸ். ஸோ இதுதான் அவங்களோட ரோட் மேப்பு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு $10 சம்திங் உங்களால் போட முடிஞ்சது வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து போனாலும் பரவாயில்ல, வந்தால் மழை போனால் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ போடுங்க கைஸ். ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கனெக்ட் உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பிஎன்பி இருக்குது, யூஎஸ்டிடி இருக்குது, யூஎஸ்டிசி இருக்குது கைஸ். ஸோ இது வந்து மூணுமே பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து யூஎஸ்டிடி அப்படின்னா $10 நான் இங்கே சும்மா போடுறேன் அப்படின்னா மினிமம் வந்து $50 கேட்டிருக்காங்க. ஸோ $50 வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ 50,000 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கால்குலேஷன் போடுவோம் கைஸ். ஸோ இங்கே வந்து டோட்டலாக 50,000 டோக்கன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 50,000 அவங்களோட இப்போ நம்ம வாங்கினது வந்து 0.001. ஓகே, 50 ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுறதா சொல்லி இந்த டோக்கன் ப்ரைஸ் வந்து போட்டு பார்ப்போம் கைஸ். ஸோ அடுத்து வந்து 0.01க்கு வந்து லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து $500 வந்து ப்ராஃபிட் கைஸ். அதாவது $450 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ 450 இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் யூஎஸ்டிடி வந்து 38,700 கைஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா 4,300 தான் கைஸ். பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 4,300 ப்ளஸ் 38,700 ஓகே போயிடுச்சா? 50 × 86 ப்ளஸ் 38,700. ஸோ 43,000 உங்களுக்கு வந்து மார்ஜினாக கிடைக்கும் கைஸ். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வாங்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கைஸ். ஸோ இது வந்து பை பண்ணி ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இதுலேயே வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பப்ளிக் சேலுக்கு வந்து அப்போ கொடுக்குறத அப்போயே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ரிவார்டு இப்போ நம்ம
பண்ணக்கூடிய ஏர்ட்ராப் இப்போ நம்ம ஜீலியில் பண்ணோம்ல கைஸ். ஸோ இதில் பண்ணோம்ல, ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப் வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 25% வந்து கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ அடுத்து வந்து 12 மந்த்ஸுக்கு வந்து நமக்கு வந்து அதை பிரித்து கொடுப்பாங்க கைஸ். ஸோ அடுத்து வந்து டெஸ்ட்நெட் வந்து நம்ம இனிமேல் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 100%. ஸோ டெஸ்ட்நெட் ரிவார்டு வந்து எந்த விதமான லாக்கும் இல்லை கைஸ். ஸோ அப்போவே உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ டீம் அலகேஷனுக்கு அப்புறம் ட்ரெஷரிக்கு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவை கைஸ். இதெல்லாம் அவங்களோடது. ஸோ பேர்ன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேர்னும் வந்து பண்ணுறாங்க கைஸ். ஸோ வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் சேல் அலோகேஷன் இப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 20% டிஜி. ஸோ 1 மந்த் வந்து லாக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 12 மந்த்ஸ் வந்து வெஸ்டிங்கில் இருக்கும் கைஸ். ஸோ நமக்கு வந்து 25% கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். ஸோ எப்படியும் லிஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து கையில் கிடச்சிரும் நினைக்கிறேன் கைஸ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து லாக்கில் தான் இருக்கும். அது எப்போ வந்து டெஸ்ட் நெட்டு மெயின் நெட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு லிஸ்டிங் பண்ணுறவங்களோ அப்போ தான் கைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இவங்களோட வெஸ்டிங் ப்ராசஸ் வந்து சொல்லியாச்சு. ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து இவங்களோட டேன் ஸ்கேன் தாங்க. ஸோ இது வந்து ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து எனக்கு லோடிங் ஆக முடியுது. ஸோ அடுத்து வந்து போயிடலாம். ஸோ அது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நான் அதை வந்துச்சு என்ன பண்ணால் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் கைஸ் நம்ம வந்து டெஸ்ட் நெட்டுக்குள்ளேயே வரப்போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஏர்ட்ராப், அதாவது ஜீலியில் வந்து ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது கைஸ். ஸோ ரெண்டாவது வந்து சீடு ஃபேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது நம்ம பே பண்ணி அது மூலயமா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ மூணாவது வந்து டெஸ்ட் நெட் கைஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ வந்து மேலே வந்து கனெக்ட் வேலட்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மெட்டா மாஸ்க்கு. ஸோ இங்கே வந்து மெட்டா மாஸ்க்கு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்ரூவ். இப்போ வந்து இதோட நெட்ஒர்க் வந்து நமக்கு ஆட் ஆகும் கைஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து இவங்களோட டெஸ்ட்நெட் டோக்கனை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க கைஸ். ஸோ வந்து இந்த டோக்கன் வந்து நம்ம எதுவும் விற்கவும் முடியாது, ஐ மீன் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சும்மா தான் கைஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும். ஸோ இப்போ வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க கைஸ். ஸோ டெஸ்ட் எப்படி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 100 டேன் வந்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து $2.7 இருந்தாலும் இதை வந்து உங்களால் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து 100 டேன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்ஜுங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா WTH எத்தீரியம். ஓகே டன். ஸோ கைஸ் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து டேன் டேவ் நட்டுன்னு இருக்குது, கீழே வந்து எத்தீரியம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸோ இங்கே வந்து டேன் டேவ் நெட் வந்து இன்னும் அவைலபிள் இல்லை அப்படின்னு காமிக்குது கைஸ். ஸோ இப்போ வந்து சீட் ஃபேஸ் தான் போயிட்டு இருக்குது. இன்னும் டேவ் நெட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல போல இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேசட் வந்து கிளைம் மட்டும் பண்ணி வச்சுப்போம் கைஸ். ஸோ இங்கே வந்து உங்களால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபேசட் வந்து டெய்லியும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதுவே ஒரு டிரான்சாக்ஷன் தான் கைஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் தான் கணக்கில் தான் வரும். ஸோ இங்கே வந்து உங்களால் ஸ்வாப் பண்ண முடிஞ்சு அப்படின்னாக்கா இங்கே வந்து ஸ்வாப் பண்ணி பாருங்க கைஸ். எனக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை இன்னும் இவங்க வந்து டேவ்நெட் இன்னும் கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்வாப் ஆகுது. ஆனால் வந்து மின்டோ சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. பட் வந்து எனக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு செப்போலியா டெஸ்ட்நெட் இதுவும் வந்து ஒரு டெஸ்ட்நெட் தான் கைஸ். ஸோ இதில் வந்து எத்தீரியம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் அதை வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அதோட வெப்சைட்டு. ஸோ இங்கே வந்து அல்கமி லாகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சைன்இன் வித் கூகுள் இல்லைனா ஏதாச்சும் உங்கள் இமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் வருது கைஸ். ஸோ இதை வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ
இப்போ வந்து முடிஞ்சுன்னு காமிக்குது. ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் கைஸ் போகும். ஸோ பிகாஸ் ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ பெருசு, நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணக்கூடியது வந்து கொஞ்சம் பெருசு தான். பட் வந்து ரிவார்டும் அந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இங்கே அடுத்து வந்து நம்ம மெட்டாமாஸ்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து செஃபோலியா, இது வந்து உங்களோட அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். பேஸ்ட் பண்ணிட்டு ஐம் நாட் ரோபோட் அப்படி கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து டெஸ்ட் பண்ணணும். கார்ஸ். ஓகே, கிராஸ் ரோடு. ஓகே, ஸோ எனக்கு வந்து வெரிஃபை வந்து கம்ப்ளீட் ஆச்சு கைஸ். ஸோ இப்போ இங்கே வந்து செட் மீ இடிஹெச்னு கொடுத்துருங்க. யூஸ் செப்பரேட் மஸ்ட் ஹேவ் மினிமம் பேலன்ஸ் ஆஃப் இடிஹெச் அண்ட் இடிஹெச் ப்ளீஸ் ஆர் யூ. அதனால போங்கடா. இது வந்து முன்னாடி ஃப்ரீயாக தான் கைஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஏற்கனவே ஆச்சுன்னு தெரில. 0.001 ETH வந்து நம்ம வந்து மெயினெட்டில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஸோ நான் வந்து வேறு ஒரு ஃபாஸ்ட்டை வந்து இதே மாதிரி வந்து இருக்கும், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து இதே மாதிரி தான் சென்மி இடிஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து செஃபோலியா டெஸ்ட்நெட் வந்து கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து 0.0001 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்டாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகுது. ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ வந்து கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துருச்சு கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து சுற்றிக்கிட்டே தான் கைஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மின்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரணும். ஆச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது கைஸ். இங்கே வந்து மின்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ பரவாயில்ல. ஸோ இங்கே வந்து டெய்லி வந்து உங்களோட டோக்கன் வந்து இங்கே கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கைஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான் கைஸ். ஸோ நான் இதுக்கு வந்து வேலை தரேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.